கேட்டு வாங்குறேன் ஐயா வாங்க சப்பு மகாராஜா எனக்கு மகாராஜா அவனை அடிக்காதீங்க என்ன கூட ரெண்டு சேர்த்து அவனுக்கு ஒட்ட மாட்டான் என்ன அவன் சேர்த்து பண்ண வந்துட்டாங்க ஒன்றலாம் நீங்க வேற காலைல வீட்டு போன கொண்டாடி வேற கேட்கும் நைட்டு 11 காலத்து போன எங்க விட்டு வந்து அது வருமா அடையாளம் வச்சுக்கோங்க அடையாளம் சுண்ணாம்பு அடையாளம் நான் கடிக்கிறாள் நானு இந்த ராஜன் அண்ணன் புள்ளி வச்சிருது ஆமா அவன் சொன்னானா கரும்பு ஜம்முக்கு தந்துறாங்க கம்மி ஆயிட்டியா கைதாடாது டேய் நீ பேச கூடாது நீ மூணு வர பிச்சர் வாங்கியது மாதிரி கம்யூனிட்டி ஆட்டுக்கு மாட்டி வீட்டுக்கு லோன் போடுற கம்யூனிட்டி பணம் கிடைக்கும்
உதவி லோன் போறாரு கம்யூனிட்டி உன் கூட சேர்ந்து எங்களுக்கு போறா பார்த்து உதவாங்க நம்மள அடிக்கிற ஒரு அப்படி பிறந்த மாட்டாங்க இல்லையா சுத்தமான பெருமாளுக்கு ஸ்ரீதேவி போட்டுனாங்க பெருமாளுக்கு அப்ப நீ அவனை கண்டனுக்கு போன பையன் அண்ணா யாரும் அந்த பைத்தியெல்லாம் கூட்டு வந்தீங்க அதான் ஓடாதீங்க மனசந்தர் பூந்து என்னடா அங்க நாயா நானு சொல்ல மாட்டேன் பொண்ணு கொடுத்துக்கிறியா பொண்ணு எடுத்துக்கிறியா நீ மகாராஜா இது ஏத்து பாருங்க இது உங்களுக்கு எழுத்து போனோம் பூரா கப்பருக்கு செத்தாட்டம் சமய வார்த்தையா எப்படி ரத்தம் சபை மாதா மாதா பிதா பிதா குரு அதே தெய்வம் என் குலதெய்வம் அது ஆமா என்ன தெய்வம் மாரியம்மன் நாளைக்கு சாவல் அறுப்பியா ஓ கண்டிப்பா இங்க வந்து பொங்க வச்சு சாவல் அறுக்கத்தான் அவர் குஞ்சா இருப்பாரு சாவல் குஞ்சா கண்டிப்பா வருவோம் பொங்கல் வைப்போம் அது வருவாங்க நீ நாய் சொல்ற பாருங்க நானே அது வந்து சொல்லுவா ஏன் அடி வாங்கிய சாவரிக்க மாதாபிதா குருதெய்வம் தாத்தண்டவாள அமுதகுடி திருச்சபை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நல்ல விஷயம் செஞ்சுக்கிறாருன்னா தெரியுமா அதாவது உயிரோடு இருக்கும் வரை எப்போ இந்த தேமுதிக ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து ஏழை எளியோ தாழ்த்தப்பட்டவங்க அனைவருக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்தார். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தான் இறந்து விட்டால் ஏழை எளியோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே தனியா ஒதுக்கிட்டு போனோம். ஆனா அவங்க தாலி கட்ட பொண்டாட்டியோ மகனோ யாருமே அந்த பணத்தை எடுக்க முடியாது. ஆனால் அந்த பணத்தை எடுத்து ஏழை எளியோருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு காட்ட வேண்டும் அப்படி என்று அரசாங்கத்திட்ட ஒப்பந்தம் போட்டார். அப்பேற்பட்ட புண்ணியம் அவர் கூத்தாருக்கு பெரிய விஷயம். அப்போ தான் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய குணம். ஏண்டா இறக்கும் போது அவர் சரணத்தை எடுத்து போறாங்க, கருவின் வட்டமிடுது. பிறகு ஈமை கைங்கரியம் காரியம் சொல்லுவாங்க, காரியம் செய்யறாங்க. 3 கருவின் வட்டமிடுது. யாருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம்? எத்தனை வாடி கூட்டு கூட்டு கேட்டாலும் கருடம் வருமா? ஆனால் இருந்து சடலம் சென்ற போதும் ஈமை கைங்கரியம் செய்யும் போதும் அந்த 3 கருவின் வட்டமிட்டு அவங்களோட புண்ணியத்தை சேர்ந்தவர். அண்ணவர் வாழ்த்துக்கள், உங்க அனைவரும் வாழ்த்துக்கள். இந்த சிறியவன் ஒரு வணக்கம். விளக்கம் ஐயா, நீ யாரு? என்ன ஊரு? என்ன ஊர் விளக்கம் வந்தோம். தர்மணி நேரிலையோ குந்தி மாத்திராதே நீதானா? நானேதான். என்னடா பீமா தம்பி கட்டித்தாங்க பீமா இல்லையா?
சதுரங்க வரவில்லை பாண்டமக ராஜ்யத்தை மாற்ற நினைக்கும் ராஜாக்கள் தர்மனுக்கு நேரில் பைரோ 16,000 யானை 10,000 சிங்கமரம் மாதாகிரி பைரோ இந்த தெருவே கடனை போன குடிச்ச கால் கிளம்பி மூத்திரம் பேச நாய் நானு அதே பேர் சொல்லி கால கிளம்புற 16,000 10,000 சிங்கப்பூர் ராஜ்யங்கள் திருமணக்கம் ஆதாரமணக்கம் ஒரு ஆண் பிள்ளைகள் மொத்தம் 105 பிள்ளைகள் முதல் இருபாச்சாரி அப்போது சின்ன சின்ன வயதிலே தம்பியை சத்தம் பண்ணாடே கோத்திர குஞ்சு கட்டி முடியும் குஞ்சு கட்டி அப்படி சொல்லு சின்ன சின்ன வயதிலே அஸ்லாபுரத்து வீதியிலே விளையாடி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் மதம் பிடித்த யானையாகப்பட்டது யானை ஒன்று கர்ஜித்து பிளிரிக் கொண்டு அந்த அஸ்லாபுரத்து வீதியில ஒரு சங்கில் எடுத்துக்கொண்டு வந்தது அவர் 150 பேர் வீதியில விளையாடும்போது ஒரு பட்டத்து யானை ஒன்று சங்கில் எடுத்துக்கொண்டு மதம் வந்து வந்தது அறுத்துக்கொண்டு ஓடி வந்தது அவன் பார்த்தான் அண்ணன் தர்மன் அர்ஜுனன் நகல சகாதேவன் அவங்க 4 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள சென்று பயந்து கொண்டு கதையை மூடிக்கொண்டார் ரூம்ல பிரியன் முதல் விகரங்களை 100 பேரும் அவங்க எந்தெந்த வீடு திறந்திருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து கதை மூடினாரு. ஆனா இந்த பீமை பேசனாலும் 16,000 யானை பலம் 10,000 சிங்கபலம் எதுக்கு வருவதோ ஒரே ஒரு யானை ஒரே யானை சும்மா பிஸ்கட் சாப்பிடும் அந்த யானை நம்மள என்ன செய்ய முடியுமா முடியாது அந்த யானை வர திசையை நோக்கி சும்மா எதிர்த்து அந்த யானையே இந்த பீமா பாக்குறாங்க அப்படி எதிர்த்து முன்னாடி யானை முன்னாடி அப்படி என்ன உடனே அண்ணன் தர்மர் பார்த்தார் பீமா ஓடி வந்துரு அந்த யானை உன்னை கொன்றுவிடும் அப்படி என்று பயந்து கொண்டு கூறினார். அந்த துரியன் முதல் விகரங்களை 100 பேரும் மனசிலே சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்ன? இன்னைக்கு பீமா செத்துருவான். யாரும் எதிரி கிடையாது. யானை ஈடுபாடு பெருகி போகுது. இந்த பீமா ஓடாத நம்ம எதிரி இந்த ஒரு ஆள் செத்துட்டாங்க. மீதி 4 பேரும் செத்துருவாங்க. அப்படி யாரும் நம்ம எதிரி கிடையாது. சந்தோஷப்படுறான். அந்த யானையை விடுவானா? அந்த யானையா இந்த பீமா ஒரு கை பார்க்க வேண்டும் அப்படி என்று அந்த யானை ஓட்டமா ஓடி வந்தது. அதை முன்னே விட்டு பின்னாடி பிடித்து கரங்களை சொய்த்து பூமியை அடித்து அந்த யானை வந்து கண்டு அப்படியே மின்ன விட்டு அந்த புறங்களை பிடித்து கரகரை சொல்லிட்டு பூமியில அடுத்து தூக்கி விசிறவனு டில்லி ஹாஸ்தலபுரமும் 66 வீதி ஒன்றுக்கு 66 வீடு மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் கொண்டு இந்த யானையை கீழே அடித்து ஆகாய மரத்தை தூக்கி எறிந்தன. இந்த யானையுடைய கறி அது இறைச்சி 66 வீதியிலும் 66,000 துண்டுகள் ஒரு யானையை பிடிச்சி அவனை கலகரை சுத்தி குத்தி விசிற உடனே அஸ்திராபுரமே போய் என்ன எங்க ஊருக்கு காட்டுக்கு வாங்க. பண்ணி தொகை தாங்க முடியல. அதுக்கு காட்டு பண்ணி ஒரு பண்ண பிடிச்சிருவாங்க. நானா பண்ணி பிடிக்கிறேன். பண்ணி பிடிக்கிறேன். அப்பதான் பார்த்தான் தெரியாது. யானைக்கே இப்ப கதி என்றான். நம்ம 100 பேர் சும்மா விட மாட்டோம் அப்படி என்று நடக்கிறது லட்சுமணி குருவச்சி பாம்பு சாப்பாடு விஷயத்தை கலந்து வைத்தான். இவர் அனைத்து சூழ்ச்சியில் இருந்தும் மாமன் கோபால கண்ணால தப்பி பிடித்தோம். மீண்டும் ஐவர் ராஜா மடிக்க வேண்டும். வேலை செய்ய தெரியுமா தோழா கட்டி
அரக்கு நெருங்கு உங்குரு சரவத்து கெந்தகோ பெட்ரோல் வெடிப்பு இது அனைத்து ஒன்றா சேர்ந்து பார்க்கறது அழகான மாளிகை இருக்க வேண்டும் அப்படின்னு அரக்கு மாளிகை ஏற்பாடு செய்தார்கள். அரக்கு மாளிகை கட்டினான். அந்த சூழ்ச்சியை குதிரை சித்தப்பா மூலமாக அறிந்து அங்கிருந்து என் தாய் குந்தாதேவி தூக்கி கொண்டு இடுபாவனத்தில் நித்திரைகளாமல் ஒரு வட்டப்பாறை வட்டப்பாறை கெடுத்துட்டு காவல் புரிந்து வந்தான். சிங்க காட்டு வராது காவல் புரிந்தாரு. காவல் புரிந்து அப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கமலக்கண்ணி இடும்பாசூர் தங்கை கமலக்கண்ணி ஓடி வந்தான். பார்த்து ஆசைப்பட்டது பேச்சு கொண்டு நேரத்தில் அவன் அண்ணன் இருமன் வந்து விட்டான். ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது. கடுமையாக யுத்தம் செய்து அவனை மடித்து மும்மலை கண்ணியை திருமணம் செய்து அந்த காலத்தில் கடவுள் கட்சி என்ற பிள்ளையை பெற்று திருமணம் செய்து அந்த காலத்தில் கடவுள் கட்சி பிள்ளை பெற்றாரு. காட்டிலே பெற்றவங்களா வீட்டுல இங்க பக்கம் காட்டிலே பிறகு அங்கிருந்து மும்மூர்த்தி மங்கலம் சென்று மும்மூர்த்தி மங்கலத்தை ஆண்டு வரக்கூடியவனும் பக்காசுரம். அப்போ அந்த மும்மூர்த்தி மங்கலத்திலே ஒரு பிராமணர் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தோம். அந்த வீட்டில் அந்த தாயானது அழுது கொண்டு புலந்து கொண்டிருந்தோம். அப்போது என் தாய் சென்று அம்மா நீங்கள் அழுகிறீர்களே என்ன காரணம்? உங்கள் வீட்டில் நாங்கள் தங்கி விட்டோமே ஏதாவது தொந்தரவா அப்படின்னு கேட்டார். அம்மா உங்களால் எதுவும் தொந்தரவு கிடையாது. இந்த இருமாவனத்தை ஆண்டு வரக்குள் மும்மூர்த்தி மாவனத்தை ஆண்டு வரக்குள் அவனுக்கு தினந்தோறும் 60 வண்டி சாதம் 120 எருமைகளா அது மட்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் மகன் ஓட்டு போவது அப்படி ஓட்டி சென்றார். யாரும் திரும்ப வருவது கிடையாது. அப்ப பார்த்தார் என் தாய் குந்தாவை பார்த்தது இந்த வீட்டுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். அது என் மனதில் யோசித்து அம்மா யாதொன்றுக்கு பயப்படாது. உனக்கு இருப்பது ஒரு மகன் எனக்கு இப்ப 5 பிள்ளைகள் என்னுடைய 2வது மகன் தீபன் இருக்கிறான். அப்ப என் தாய் குந்தாதேவி எந்த தைரியத்தில் கூறுகிறார். அந்த இடுபாத்தோட சண்டை செய்யும் போது என் தாய் குந்தாதேவி பார்த்து அப்ப இவன் போனாத அந்த பக்கத்துல மடிப்பான் அவன் தனிநாள் இவன்தான் அப்படி இவரு சொன்ன உடனே சாப்பாடு ரெடி ஆகுது. வாசனை மூக்க தொலைகுது. அப்படி சாப்பிடாது எப்போது சாப்பாடு வண்டி சாப்பாடு கிடைக்கல எப்போது சாப்பிடுவது ஆவல் இருந்த உடனே அந்த 60 வண்டி சாத்தி எடுத்து 100 எருமை கொட்டி கொண்டு மும்மூர்த்தி மங்கலத்தை நிற்கக்கூடியது ஒரு வட்டப்பாறையை அப்படியே படுக்காது அந்த எருமாடை அணைத்து தடுக்கி விட்டு 60 வண்டி சாத்தி வட்டப்பாறை கிளக்கி 3 உருண்டையா பிடிச்சுக்காது. 60 வண்டி சாத்தி அப்படியே கொண்டாந்து 3 உருண்டை கட்டிவாரு. பழசாலே போய் அவ பார்த்த உடனே இந்த சாப்பாடு சாப்பிட வேண்டும். முதல் உருண்டை என் மாமன் கோபாலக்கண்ணன் நினைத்து சாப்பிட்டு உள்ளே சென்றது. தாய் குதாதேவி நினைத்து சாப்பிட்டு உள்ளே சென்றது. 3வது உருண்டை இந்த சாப்பாடு எடுத்தது யார்? பக்காசுரனார். அவன் நினைத்து உள்ள போட்ட வெளியே வரல உள்ளேயும் போல சிக்கி கொண்டது. உதவி செய்ய பார்த்த உடனே அந்த பக்காசுரன் கை கண்டது ஆலமரத்தை அடி தரித்து நுனி தரித்து நடுகண்டத்தை எடுத்து பல்லு வலிக்கணும். பார்த்தான் அடே பயலே எனக்கு வர ஒரு சாப்பாடு சாப்பிடுறா அப்படி என்று ஓங்கி ஒரு குத்து குத்துறான். பின்புறம் வந்து ஒரே குத்து குத்துறான். அப்பதான் சாப்பாடு உள்ள போச்சு. பிறகு பக்காசுரன் நானும் யுத்தம் செய்து பக்காசுரனை மடித்து பாஞ்சாலத்தை சென்று பாஞ்சாலை திருமணம் செய்து புது கல்யாணம் தம்பி திருமணம் செய்து 3 மாத காலம் 3 மாசம் இருக்கிறோம். எந்த குறைபாடும் இருக்க. இன்னைக்கு வந்த செய்தி என்ன? அப்படியா? அப்படி இருந்தாலும் தனிக்கு செல்லக்கூடாது. மனைவி காட்டுல கல்யாணம் பண்ணி விட்டு வந்தீங்களா? காட்டுல கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்ததுல இன்னும் தெரியும். கம்முன்னு உட்காந்து சரி அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவியாக கமலக்கண்ணை பார்க்க வேண்டும். சீக்கிரமாக பீவன் அழைத்தான் என்று
Come on,
போட்டோ போதுறீங்க வைக்க போற பொண்ணு வைக்க போற பொண்ணு பேரு பேசுறாள் வந்து மேரிய ஆமா இதுதான் டேய் எவன் வந்தாலும் நம்ம தொட்டு தண்ணி குடிச்சு தானே ஆம்லேட்டே போய் ஆம்லேட்டா போகணும் நம்ம கிட்ட வேலை கட்டிட்டா முதல்ல நம்ம வேலை கட்டா ஆம்லேட் செய்யணும் அவன்கிட்ட போய் பத்து தேவை விளையாட ஓடியா ஆஜா போறா ஏமத்தரம் போறாரு சித்ரா சித்ரா
எங்கதான் போய் இந்த கண்ணாடி பையன் இந்த வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு பண்ண கடல் பண்ண பையன் இந்த நேரத்துல எவன்ட்டு போய் கடிக்கிறேன் எவன்ட்டு குடியா என்ன பண்றது அந்த கடல் பண்ண பையன் வட்ட இன்னைக்கு என்னடா என்னடா வாய்க்காலுக்கு வைக்க போர் போறது என்னடா அர்த்தம் ஒண்ணும் புரியல. அட ஏன் தண்ணி என்ன ஆகும் நெஞ்ச மனம் மாற வருங்க அத போற அந்த மாதிரி உம்மால கண்டம் புடி நீ போடுற கண்டம் மனம் மாறு நான் போறேன் இந்த மாதிரி மயாத்து வாங்கி போட்டா போற மாடு வர மாடு ஆள போய் புடி சாப்பிட்டா அந்த மாதிரி உம்மால கண்ட மாடு புடுங்குற மாதிரி நீ எல்லாம் புடுங்குறது கண்டம் தெரிஞ்சு அந்த எல்லாம் அப்புறம் பண்ணி போடுற மாதிரி இதே ஒன்றா எங்க அம்மா தான் பாராட்டணும். எங்க போனாலும் எங்க வந்தாங்களோ இந்த உருவ உண்டாக்கி விட்டாங்க போய் கத்தி கத்தி ஏறாங்க தட்டுல போட்டு வச்சா பதா சொல்ற அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி தொட்டில கட்டி வச்சிருந்தேன் நேரத்துல குடிச்சிட்டு எந்த ஆத்துல எந்த குளத்துல அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க போய் கொண்டு வந்து தட்டுல நாம தான் சாப்பிட்டோம் அது மரியாதையான பொண்ணு மரியாதை பொண்ணுடா யாருக்கு எப்படி பண்ணணும் இவனுக்கு தெரியல அப்ப விட்டுரு நாய் நான் நீ விட்ட மாதிரி தான் நானும் என்ன பண்ண பொண்ணு வேசக்காரன்னா உனக்கு என்ன புடுங்குது கொண்டாடி இருக்கே சின்ன மாமியார் வச்சு நிக்கிறேன் நான் போறேன் போறேன்னா அவங்க இஷ்டப்பட்டாங்க நான் வச்சுக்கணும் நீ போ அது போல எனக்கு இஷ்டப்பட்டேன் நான் வச்சுக்கிறேன் என்ன எனக்கு பார்த்தோட ஒரு லாபம் வந்து விஜயகாந்த் ஞாபகம் விஜயகாந்த் பார்த்தவங்க எனக்கு லாபம் அவர் பாட்டு ஒரு நல்ல பாட்டு எனக்கு பிடிக்கும். பாடு பாடு பாட ஆரம்பிப்பா விஜயகாந்த் பாட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாடுவாரு நான் சாப்பிடாத ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆளு ஐயோ நீ கேப்பு மாதிரி மத்தாரக்காரத்துல மாதிரி இவன் முடிச்சு மாதிரி இவன் ஜாடு மாதிரி வந்துக்கிறேன் ஜாடு நீ பாட கூட பாடு இசை அப்படியா ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆண்ட கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தேரிக்குள்ள இப்ப விழுந்தேன் சேரிக்குள்ள அவன் முகத்தை கண்டா சலிக்க இல்லை இன்னும் புரியவில்லை அவளை வந்த எனக்கும் பிடிக்க இல்லை போனாலா வீட்டுக்குள்ளே விட்டு விட்டு வேணாண்டா சம்சாரம் வேணாண்டா சம்சாரம் சன்னியாசி என்னடா பண்றது என்ன ஆண்டவாத போல என்ன படிச்சுட்டான் உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா கை கட்டின பொருள் வாய் கட்டாத போச்சு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அந்த பொருத்தம் எனக்கு தாண்டா வந்தது கை கட்டுது வாய் கட்ட மாட்டேங்குது கை கட்டுது வாய் கட்டுறியா அப்படியா அப்படியே ஒண்ணு மேல போய் அப்படி கைய வச்சா ஆமா ஒண்ணு மேல கைய வச்சா உடனே வந்து நான் போய் ஒரு பொண்ணு மேல கைய வச்சா போதும் சரி உடனே காக்க ஒழிப்பு அந்த பொண்ணை வந்து கை வச்சா வரமாட்டேங்குது வைக்க சொல்லலாம் வரமாட்டேங்குது காக்க ஒழிப்பு வைக்க சொல்லலாம் போய் வையடா வையடி போய்
நீ கட்டல கேட்க நாங்களே எங்க கொட்டால அடிக்க மாட்டோமா அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே இந்த நாயத்துக்கு எட்டாத கயிறு இந்த நாயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே என் நாயத்துக்கு எட்டாத கயிறு வந்து அவளே இவளை அத்தை மவளை அவளே இவளை அத்தை மவளை அடி போன தவறாக்கோ அடி போன தவறாக்கோ தேங்கி போய்க்குதா அவளே இவளை அத்தை அவ எங்கத்து வந்து பாப்பா சரி பாப்பா கொண்டே மாயக்குனாக்கா பாப்பா என் அம்மா இருக்கலாம் மாங்க இருக்கலாம் அவளுக்கு இவளுக்கு இல்ல கூட கூட்டி தான் வச்சுக்கிறீங்க நீ கம்மி அக்கா சரி வாமா வாங்கய்யா வணக்கம் 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 தம்பி இது எப்பேற்பட்ட சபை நீ வந்து இந்த பையன் பசி ஒரு பால் குட்டுவாரு அங்க போர் போட்டு வச்சாலும் பீர் பால் வர்றாரு அப்பா கை மாத்தாக்குதா ரவி மாமியாவில் வரும் பால் அத பீசி புடிச்சு அங்கதான் என் மாமன் ஆயிட்டு காத்து போயிட்டாரு பஞ்சு சரி வா ஐயா இதோ பெருத்த தேவ சபை பெற்ற தேவ சபை மகாலட்சுமி கிடைச்சு முடிந்த சபை தம்பி பெற்றோர் கருணிச்சோர் நம்மள பெற்றோர் நம்மள பெற்றோர் மாதா மாதா பிதா பிதா குரு அது தெய்வம் தெய்வம் அத்தனை வேலைக்கும் நான் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையை தாய் தந்த மகளுக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம் தம்பி இந்த இரவு நாடகம் எதற்காக நாடகம் அத காலம் சென்ற நடிகர் திலகர் விஜயகாந்த் நாடகம் நாடகம் 4ஆம் பதிவு அடைய வேண்டும் நாடகம் அதற்கோசரம் சரி சபையுள்ள வந்தேன் யாரம்மா என்ன கரசி என்ன ஏது அதற்கு கேட்டியா ஏமா நீ யாரு எந்த ஊரு ஓ பேர் விளையாட்டு
என்னன்னு கமலக்கண்ணி 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 ஆமா. அது மட்டும் தான் உனக்கு விளக்க தெரியும் தம்பி. இடுமானத்தை ஆண்டு வரக்கூடிய இடுமன் இடும தங்கை தங்கை கமலக்கண்ணி கமலக்கண்ணி இடுமே மும்மலை கண்ணி கமலக்கண்ணி மூளைக்கண்ணி கமலக்கண்ணி கமலக்கண்ணி இடுமே இடுபி என்று மூணு பேர் தான் தம்பி. 3 நாம வச்சு இப்ப கமலக்கண்ணி கமலக்கண்ணி சரிமா அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் வரக்கூடிய உத்தரவு நீமதானே தேவைதானே உங்கள் மனைவி அவர் பண்ணாங்க நீங்க அந்த ஆள் கொண்டாடி நீ ஆமாண்டா பையா ஒரு தாலி அரைக்க கூடாதா தாலி வல்லத்து வர போறவங்களா நீ சாவலியா மனைவி கொண்டாடி அங்கன போறோம் அங்கன விட என்னுடைய மனைவி கமலக்கண்ணி மனைவி கமலக்கண்ணி வந்து விட்டுறா வீட்டுக்கு என்ன போனியா எங்க வீட்டுக்கு என்ன சொன்னாரு ஒன்னு ஓ போட்டு சரியான வார்த்தை கொடுக்கலாமா தெரியல கால் ஓ இல்ல இவன் நல்லவன் அவன் ஆகில்லாத ஆளு அவள் ஆகில்லாத ஆளு வச்சுக்கோ அவன் ஊர்ல ஊட்ட கொடுத்துட்டு 1 மாசம் ஊட்ட பண்ண போக திரும்பி வந்தான் அப்படியா சரி ஏமா ரவி எங்க வீட்டுக்கார சிமாதான கொடுத்துட்டியா எங்க வீட்டுக்கார முகத்தின் அழகு எப்படி இருக்கு மூக்கு மீன் வச்சுனே இருக்காரு எல்லாத்துக்கும் இருக்கும் அவர் எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு ஆமா பாக்கலாமா கொண்டாடி பாக்கணும் சரி பின்னாடி கேட்கணும் சரி நான் போயிட்டு வரேன் சரி அது வெளியே தூள்ல சங்கலி இருக்கு கைத்துல எடுத்து 2 பேர் மாட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கிணத்துல பால் வச்சிருக்கேன் பிஸ்கெட் வச்சிருக்கேன் சாப்பிட்டு அங்கே காவலுக்கு இருக்கணும் நாங்க நாங்க கைத்து எடுத்து சங்கிலி சைக்கிள் மாட்டு சரி போயிட்டு வரட்டுமா சரி டாடா போடி மோத்தா கமலக்கண்ணி வணக்கம் ஐயா உனக்கு ரூமால் ரெடி ஓடி வந்தே கமலக்கண்ணி உங்களை கொண்டு வந்து 1 கோடி வணக்கம் செய்தேன் மன்னவா. ரவி எங்க வா எப்படி என்னுடைய மனைவி சூப்பர் சூப்பர் பொண்டாட்டி உனக்கு தான் கேட்டேன் கேட்டனா இல்ல நல்லா நல்லா பொண்ணுதாங்க ஊர் வைக்கிறாங்க பொண்டாட்டியாவா ஊர் வைக்கிறான் போடா கம்ப்ளீட் ஏமாந்தா எல்லாம் வச்சுக்கிறீங்க நீங்க அப்படி இருந்தாலும் கமலக்கண்ணி சொல்லுங்க என் காலத்தை படித்தபடியா கமலக்கண்ணி அல்லவா என் பாயத்தை படித்தபடியால் ஒண்ணு இல்லைங்க வெளில போனாதான் ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரமா போனா உள்ள ஒரு புடிச்சிட்டு தானே இருக்குது. ரவி இவன் பண்ண வேலை அத்தனைக்கும் என் போல ஊரா ஒத்து வரா இப்படி போ இங்க வா நான் என் முன்னாடி ஆசீர்வாதம் கொடுக்குறேன் நீ அங்க போய் கை வச்சு தடவி போலாம் மகாராஜாவோ புரிகட்ட மாதிரியா அவன் பணத்துமானும் தெரிஞ்சு அவன் கிட்ட போயில ஒரு இருந்தா அவன் கம்மி பண்ண உனக்கு என்ன அங்க வேலை அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை ஏங்க என்ன வேலை கைய வச்சு கம்முனு என்ன என்னடா
நாசமா போச்சு போன ஏண்டா இங்க அடிச்சா அவனுக்கு வலிக்குது அங்க அடிச்சா இவனுக்கு வலிக்குது என்னது அது தப்பா நினைக்காதீங்க. என்ன எத்தனை நேரம் கூட வேலை செய்யறேன் இல்ல சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்து ஓ இருக்கிறாங்க. அந்த பாசம் வேற ஊசி அடம் கொடுக்காத நூல் உள்ள சரி இருக்கட்டும் பார்த்து படுத்த முடியாது சமமாக வந்து அவங்க சித்தியின் பார்க்க ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு ஐயா தெரிவித்த காரணம் நம்மால் பண்ணவா என்றும் இல்லாமல் இன்று நினைத்து வரவழைத்த செய்தி என்னங்க உன்னை அழுத்த சங்கத்தி பிறகு சொல்றேன் அரண்மனையில ஓ போ வீட்டை போய் என்ன பிடிக்குமோ சரி வை. சரி 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 அவர் என்ன சாப்பிடுவாரு தெரியுதா தெரியும் அதை செய்து வை. நேரா போ ரோட்லயே போய் ஏறி படுக்க பிரியா கொண்டு நானே பிஏ புண்ணாக சென்றால் தானே நானே அப்படி சொல்லு அப்படி இருந்தாலும் என் அண்ணன் தர்மபுரி உத்தரவு தனித்து சொல்லக்கூடாது என் தம்பி ஆகி அர்ஜுனனை சீக்கிரமாக அழைத்து வா. விஜய் கடுமை